கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே அடுத்து 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். வீடு தான், காரு தான், அப்படி மகிழ்ச்சியோட சந்தோஷம் இருக்கும். ஜாக்பாட் நம்பர் 1 காதல் கல்யாணம், ஜாக்பாட் நம்பர் 2 உடம்பு சரியாகுது, ஜாக்பாட் நம்பர் 3 கார் வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க. அப்புறம் என்ன, என்ஜாய் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தான். எப்படியா இருந்தாலும் இந்த குரு பகவான் ஜூன் மாதத்துக்குள்ள வேலையை பிடிக்கிறவாரு, ரைட்டு, அது தெரியுது. அப்போ மார்ச் மாதத்தில் சனி பகவான் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது, அதுக்கு காம்பன்சேட்டிவா கார் வாங்கணும்னா வேலை இல்லாமல் எப்படி கார் வாங்க முடியும், லேண்ட் வாங்கணும்னா வேலை இல்லாமல் எப்படி லேண்ட் வாங்கும், இது அதை குருவை காம்பன்சேட் பண்ணுவார். இதே ஒரு வழியில் உங்களுக்கு பணம் வர வச்சு உங்களை கம்ஃபர்ட் ஜோனில் வச்சிருப்பார். சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு சுகத்தை உண்டு தருவார். நான் இது வரைக்கும் ஓடி ஓடி வேலை பார்த்தேன், என்ன தேடி இப்போ வேலை வருதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை உருவாக்குவார். கன்னிராசிக்காரர்கள் இனி நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் கிடையாது, கல்யாண ராசிக்காரர்கள். அதனால் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. பொதுவாகவே இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்குமே ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு உலகம் ஃபுல்லாக சொன்னது நான் தான். இந்த சனி பகவான் நிறைய விஷயங்கள்ல நமக்கு நன்மை பண்ணுறார், நிறைய விஷயங்களை நமக்கு எடுத்துரைக்கிறார். சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் உண்மையிலேயே பிஸ்னஸை கொஞ்ச நாளாக ஃபோக்கஸ் பண்ணலாங்கிறத ஒத்துக்குங்க. ஒத்துக்கிட்டிங்கன்னா சரியாயிடுவீங்க, அவ்வளோதான். ஐயா நான் உடம்புக்கு எடுத்துக்கிட்டேன், நான் பண்ணது தப்பு, டெய்லி நான் இந்த வேலையை பண்ணாமல் இருந்ததுன்னா உடம்பு நல்லா இருந்துடும், ஒத்துக்குங்க, சரண்டர் ஆகுங்க, சனி பகவான் விட்டுருவார்.